இந்த வீடியோ வந்து யாரும் மிஸ் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோ வந்து யாருக்கு இது போய் சேரணும்னு இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ போய் சேரும். அவங்களுக்கு மட்டும்தான் ரகசியங்கள் அப்படிங்கிறது தெரிய வரும். என்ன இன்ட்ரோவே இவ்வளோ ஹைப்பிங்காக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆமாம், உண்மைதாங்க. இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்மூலம் அப்படிங்கிற ரகசியத்தை பற்றி பார்க்க போகிறோம் நம்ம. இப்போ இந்த மும்மூலம் அப்படிங்கிறத பற்றி எல்லா சித்தர்களுமே பேசியிருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா பேசியிருப்பாங்க. பட் ரொம்ப ரகசியமாக பேசியிருப்பாங்க. வெளிப்படையாக பேசுனது வந்து ஒரு சிலர் மட்டும்தான். அப்படி ஒரு சிலர் பேசின பாடல்கள்லேருந்து ஒரு பாடல்லேருந்து நம்ம இன்றைக்கி இதுக்கான விளக்கங்களை வந்து பார்க்க போகிறோம். சட்டை முடிநாதர் வந்து கூறிய பாடல்கள்லேருந்து இன்றைக்கி இந்த ரகசியத்தை வந்து உங்களுக்காக நம்ம வெளிப்படுத்துகிறோம். இதில் வந்து எனக்கு வந்து இது எவ்வளோ சொல்லணுங்கிற அனுமதி இருக்கோ அந்த அளவுக்கு வந்து இப்போ வந்து உங்களுக்கு இந்த ரகசியங்களை வந்து நான் வெளிப்படுத்தி சொல்கிறேன். இப்போ பாடலுக்குள்ளே போகலாம். பாங்கான குண்டலிக்குள் மூலம் ஒன்று, பாரான கண்டத்தில் மூலம் ஒன்று, போங்கான புருவ மைய மூலம் ஒன்று, புகழான விந்துவிலே மூலம் ஒன்று, வாங்கான சக்தியிலே மூலம் ஒன்று, மருவி நின்ற பராபரத்தில் மூலம் ஒன்று, தேங்காமல் இவையாரும் கண்ட ஞானி சேர்ந்து நின்ற மும்மூல யோகியாமே. இப்போ மும்மூல யோகி அப்படிங்கிறவர் வந்து யாரை சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 6 நிலைகளை வந்து யார் ஒருத்தர் வந்து கண்டு தேடுறாங்களோ அவங்கள தான் வந்து நம்ம வந்து மும்மூல யோகி அப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 6 நிலைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரிஞ்சதெல்லாம் மூலாதாரம்னா ஒரு விஷயம் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு மூலம் அப்படின்னா அந்த சோர்ஸ் மையப்பகுதி, அது எந்தெந்த இடங்கள்ல இருக்குன்னு சொல்கிறாரு பாருங்களேன். முதல்ல குண்டலிக்குள்ளே மூலம் ஒன்று, நம்மளோட குண்டலினி அப்படின்னு அந்த மூலாதார பகுதி சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த குண்டலினியில் வந்து முதல் மூலம் அப்படிங்கிறது இருக்குது. அடுத்து வந்து கண்டம். இந்த கண்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2வது மூலம் இருக்கிற இடம் வந்து கண்டம் அப்படின்னு சொல்கிறாரு. 3வது வந்து புருவ மையம் அப்படிங்கிறது வந்து 3வது மூலம் வந்து புருவ மையம் அப்படிங்கிறது இந்த இடத்துல வெளிப்படையாக தெளிவாக வந்து சொல்கிறாரு. அதுக்கடுத்து விந்துவிலே மூலம் ஒன்று, விந்துவிலே அப்படின்னா உள்ள இருக்கிற அந்த ஒளியிலே மூலம் ஒன்று, அடுத்து சக்தியிலே மூலம் ஒன்று. சக்தி அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து ஒரு ரகசியமான ஒரு சொல்ல வந்து ஒரு மறைபொருளை வந்து இந்த இடத்துல மறைச்சு வந்து நமக்கு சொல்கிறாரு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மருவி நின்ற பராபரத்தில் மூலம் ஒன்று. இந்த 6 இடத்துல இருக்கிற மூலத்தையும் யார் ஒருத்தர் வந்து பார்த்து அதை வந்து கரெக்டாக கடை தேடுறாங்களோ அவரை தான் மும்மூல யோகின்னு நம்மளால் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கடுத்தது ஆமப்பா நகாரம் முதல் யகாரம் நிற்கும் அவ்வளவும் யோகத்தின் மூலமாச்சு. இந்த யோகத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான, இப்போ எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா வெறும் புருவ மத்தியில் மட்டும் கவனம் வச்சா போதும், மேலே வந்து இந்த புருவ மத்தியை மட்டும் கவனிச்சிட்டே இருங்க. ஆனால் அப்படி இல்லை. இங்கே இந்த இடத்துல வந்து அவங்கள விட மிகப்பெரிய ஜாம்பவான்களே என்ன சொல்கிறாங்கன்னா நகாரம் முதல் யகாரம் வரை இந்த 6 ஆதாரங்களுமே பார்த்தீங்கன்னா ஒரு யோகத்துக்கான அடிப்படையாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல தாமப்பா அகாரம் முதல் உகாரம் தொட்டு சாதகமாய் மகாரம் வரை ஞான மூலம், ஓமப்பா திசை நாத மௌனமும் காணும் உற்றதுவே அகண்ட வீதி, காமப்பால் உண்டாக்கால் யோக சித்தி, கடுங்கானப்பால் உண்டாக்கால் ஞானமாச்சு அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பாட்டில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரகசியமான விஷயம். இப்போ இந்த இடத்துல வந்து முழுமையான ரகசியங்களை வந்து நம்மளால் வெளிப்படுத்த முடியாது. இப்படிப்பட்ட விஷயங்களும் இருக்குது, நீங்கள் எங்கேயும் போய் ஏமாந்துடக்கூடாதுன்னு ஒரு விழிப்புணர்வுக்காக தான் வந்து இந்த விஷயங்களை வந்து இப்போ வந்து நம்ம வந்து வெளிப்படையாக சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஸோ இதில் வந்து ரொம்ப போய் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணீங்க அப்படின்னா ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கும்போது நமக்கு வந்து இதில் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது புரியாது. ஸோ இப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோவே வந்து நம்ம மேக் பண்ணியிருக்கோம். இதை பற்றின ரகசியங்களுமே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கிளாஸில் வந்து உண்மையாக தகுதி இருக்கவங்களுக்கு வந்து வெளிப்படையாக வந்து நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா நகாரம் முதல், அதாவது கீழே சுவாதிஷ்டானத்தில் ஆரம்பித்து யகாரம் வரை ஆகினை வரைக்கும் இருக்கிற இடம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா யோகத்துக்கு அடிப்படையான முக்கியமான இடங்கள் தான். இந்த அகாரம்னு சொல்லப்படுறது உகாரம்னு சொல்லப்படுறது இது எல்லாமே பார்த்திங்கன்னா எதையுமே நம்ம மிஸ் பண்ணாமல் ஒவ்வொரு இடங்களையுமே கடந்து சென்றால் மட்டுமே வந்து நமக்கு ஞானம் அப்படிங்கிறது வாய்க்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த இடத்துல காமப்பால் அப்படிங்கிறது வேற, காணல் பால், கடுங்கானற்பால் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுமே வந்து ஒவ்வொரு இடங்கள்ல இருக்கிற ஒரு விஷயங்களை குறிப்பிடுறதாக தான் சொல்கிறாங்க. காமப்பால் உண்டாகில் யோக சித்தியும் கடுங்கானப்பால் உண்டானால் ஞானமாச்சு அப்படின்னு சொல்கிறாரு. காமப்பால் அப்படிங்கிறது கீழே இருக்கிறதும் காணல் பால் அப்படிங்கிறது மேலே இருக்கிறதும் அப்படிங்கிறது மட்டும் இந்த இடத்துல வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இந்த கீழே மேலே அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மறைபொருளை வந்து விளக்கி சொல்றதுக்காக இவங்க வந்து கொடுத்துருக்கிற விஷயம். இதை வந்து இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் சொன்னோம்னா அகாரம் உகாரம் அப்படிங்கிற விஷயத்தை தான் வந்து கீழே மேலே மேலே கீழே இந்த மாதிரி விஷயங்களை வந்து தலைகீழாய் மாற்றி போடு இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல வந்து சொல்லுவாங்க. இது எல்லாமே அவங்க எதை சொல்றாங்கன்னா மேலே இருக்கக்கூடிய அகார
உகாரத்தையும் கீழே வந்து சுவாதிஷ்டானமாக இருக்கக்கூடிய உகாரத்தையும் இருக்கிற விஷயங்களை பற்றி பேசுகிறது இந்த பாடல்களாக இருக்கும். இந்த பாடல் வந்து முதல் வாட்டி பார்த்தீங்கன்னா குழப்பற மாதிரி இருக்கும். திருப்பி இதை கேட்டு பாருங்கள், உங்களுக்கே புரியும். மேலும் இதை பற்றி எனக்கு வந்து இன்னும் வெளிப்படையான ரகசியங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம தனியாக கிளாஸஸில் எடுக்கிறோம், அங்கே வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் விருப்பம் இருக்கவங்க. இந்த பாடலை இன்னொரு வாட்டி நான் படிச்சிடுறேன். பாங்கான குண்டலிக்குள்ளே மூலம் ஒன்று, பாரப்பா கண்டமதில் மூலம் ஒன்று, போங்கான புருவமைய மூலம் ஒன்று, புகழான விந்துவிலே மூலம் ஒன்று, வாங்கான சக்தியிலே மூலம் ஒன்று, மருவி நின்ற பராபரத்தில் மூலம் ஒன்று. இந்த இடத்துல சக்தின்னு சொல்றாருன்னா நம்மளோட உகாரம்னு சொல்லப்படுற சுவாதிஷ்டானத்தை சக்தி அப்படின்னு இந்த இடத்துல சொல்ல வராருங்கிற இந்த ஒரு ரகசியத்தை மட்டும் இப்போ நான் வந்து உங்களுக்காக சொல்றேன். சேர்ந்து நின்ற மும்மூல யோகியா தேங்காமல் இவை யாரும் கண்ட ஞானி சேர்ந்து நின்ற மும்மூல யோகியாகுமே. இந்த ஆறை யாரு பார்க்குறாங்களோ, இந்த ஆறை பார்த்தவன தான் வந்து மும்மூல யோகி அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். மற்ற யாரையுமே வந்து நம்மளால யோகி, மும்மூல யோகி இந்த மாதிரி எந்த ஒரு பேர்லையும் வந்து நம்மளால சொல்ல முடியாதுன்னு இந்த இடத்துல தெளிவாக சொல்றாரு. ஆமப்பா நகாரம் முதல் யகாரம் வரை நிற்கும் அவ்வளவும் யோகத்தின் மூலமாச்சு. ஆமாப்பா, இந்த நகாரம்ல இருந்து, அதாவது இந்த சுவாதிஷ்டானத்துல ஆகினை வரைக்கும் இருக்கிற இந்த ஆதாரங்கள் அத்தனையுமே பார்த்தீங்கன்னா இந்த ஆதாரங்களுமே வந்து யோகத்தோட அடிப்படை மூலமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. தாமப்பா அகாரம் முதல் உகாரம் தொட்டு சாதகமாய் மகாரம் வரை ஞான மூலம், ஓமப்பா திசைநாத மௌனமும் காணும் உற்றதுவே அகண்ட வீதி, காமப்பால் உண்டாகில் யோக சித்தி காணப்பால் உண்டாகில் ஞானம் ஆச்சு அப்படின்னு சொல்லி இந்த பாடலை வந்து முடிவு செய்கிறார். நன்றி. அடுத்த ஒரு சிறப்பான பதிவில் நம்ம சந்திப்போம்.